ஹோசூர் அருகே வீட்டில் தனியாக இருந்தவர்களை கொலை செய்து சடலத்துக்கு தீ வைத்து எரித்துவிட்டு தப்பியவர்களை 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே ஒன்னல்வாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயது லூர்துசாமி. இவர் கடந்த 20 வருடங்களாக அந்த பகுதியில் வசித்து வந்தார். அவருக்கு சொந்த ஊர் மன்னார்குடி பகுதியாகும். அவரது மனைவி 65 வயது தெரசா. இவர்களுக்கு விக்டோரியா மற்றும் சகாயராணி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். லூர்துசாமியின் மனைவி தெரசா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது இளைய மகள் விக்டோரியா அங்கிருந்து அவரை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஒன்னல்வாடி கிராமத்தில் லூர்துசாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் அவருக்கு துணையாகவும் சமையல் செய்து கொடுக்கவும் அவரது மனைவி தெரசாவின் தங்கை எலிசபெத்துடன் வசித்து வந்துள்ளார். அவரது மூத்த மகள் சகாயராணி தாயை பார்ப்பதற்காக சென்னை சென்றுள்ளார். நேற்று மாலை லூர்துசாமியின் வீட்டில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அது குறித்து அக்கம் பக்கத்தினர் ஹோசூர் மாநகர போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவர்கள் தீயை அணைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு லூர்துசாமி மற்றும் எலிசபெத் ஆகியோர் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளனர். இதில் எலிசபெத் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளார். வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் இருவரையும் தாக்கி கொன்றுவிட்டு தீ விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட எஸ்பி தங்கதுரை, ஏஎஸ்பி சங்கர், கலால் டிஎஸ்பி சிந்து, டவுன் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலங்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் நகை பணம் கொள்ளை போகாதது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லூர்துசாமியின் சொந்த ஊரில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் கொலை நடந்திருக்குமா என சந்தேகம் எழுந்துள்ளது. ஹோசூர் அருகே வீட்டில் தனியாக இருந்து இருவரை கொலை செய்து சடலங்களை வீட்டுக்குள் போட்டு எரித்துவிட்டு தப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.